சரித்திரம், வரலாறு, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிமையான தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். 1871ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் அந்த கணக்குகள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் திடீரென்று 1934ஆவது ஆண்டில் வெள்ளைக்காரர்கள் புதிதாக ஒரு கணக்கெடுப்பை எடுத்தார்கள். அதற்கு சமூக பொருளியல் குடிமதிப்பீடு என்று அவர்கள் பெயர் சூட்டினார்கள். சோசியோ எக்கானமிக் சென்சஸ் என்பது. அதற்கு அடிப்படையான காரணம், மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்குகிற போதே அதனுடைய நோக்கம் இந்த நாடு பற்றி பல செய்திகளை, இந்த நாட்டின் வளம் பற்றிய செய்திகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமே தவிர இந்த மக்களினுடைய பண்பாடு பற்றி, மக்களின் நிலை பற்றி, மக்களின் சமூக வாழ்வு பற்றி நாம் இன்னமும் அறியாமல் இருக்கிறோம் என்று 1822இல் மன்றோ எழுதிய கடிதம் காரணம். எனவேதான் அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த கணக்கெடுப்பில் மக்களினுடைய சமூக நிலை அறியப்படவில்லை என்று வெள்ளைக்காரர்கள் கருதியிருக்கக்கூடும். அதனால்தான் 1931இல் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை தாண்டி சமூக பொருளியல் கணக்கெடுப்பு என்று தனியாக 34இல் எடுக்கப்பட்டது. யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறார்கள், எத்தனை பேர் இந்தந்த தொழிலை செய்கிறார்கள், வசதியாக இருக்கிறவர்களிலே எவ்வளவு பேர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் அந்த கணக்கு சொல்லிற்று. ஆனால் அதற்கு பிறகு அந்த சோசியோ எக்கானமிக் சென்சஸ் என்பது எடுக்கப்படவில்லை. என்ன காரணத்தினாலோ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் 2011இல் அப்படி ஒரு கணக்கு எடுக்கப்பட்டது. அந்த கணக்கு விவரங்கள் தான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2011இல் எடுக்கப்பட்ட கணக்கு 13வது ஆண்டு அந்த குழு அறிக்கையை கொடுத்து 15வது ஆண்டு தான் இப்போது 2015இல் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2015இல் முன்வைக்கப்பட்டிருக்கிற போதும் அந்த அறிக்கை முழுமையாக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை. சமூக பொருளியல் நிலை பற்றிய தகவல்கள் அதில் இருக்கின்றன. ஆனால் அதே அந்த கணக்கெடுப்பில் தான் சாதிவாரியாகவும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு வெளியிடவில்லை. என்ன காரணம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த குழு சொல்லியிருக்கிற அறிக்கையில் இருக்கிற எல்லா செய்திகளையும் நாங்கள் சொல்லிவிட்டோம், தேவை ஏற்படுமானால் உரிய நேரத்தில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்றத்தில் வைக்கிற போது ஒரு அறிக்கையை முழுமையாக வைப்பது தான் முறை. அதில் ஒரு பகுதியை மட்டும் மறைக்கிறார்கள் என்று சொன்னால், மறைக்கப்பட்ட பகுதியில் என்ன இருக்கிறது என்று தேடுகிற இயல்பு நமக்குள் இயல்பாகவே எழும். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதுதான் அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்தினரும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்களின் சமூக நிலை என்னவாக இருக்கிறது, அவர்களின் பொருளாதார நிலை என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உதவும். சச்சார் குழு அறிக்கை வெளிவந்த பிறகுதான் இஸ்லாமிய மக்களில் இத்தனை பேர் கல்வி அறிவு இல்லாமலும் இத்தனை பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கியும் இருக்கிறார்கள் என்கிற உண்மை வெளிப்பட்டது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் ஏறத்தாழ 50-60% மேலான இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்கிற உண்மை சச்சார் குழுவினுடைய அறிக்கை வெளிவரவில்லை என்றால் தெரிந்திருக்கார். இப்போது இந்த அறிக்கையும் கூட பல அதிர்ச்சியான உண்மைகளை தந்திருக்கிறது. 4 லட்சம் பேர் வெறும் குப்பை அள்ளித்தான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த அறிக்கை தருகிற ஒரு செய்தி. 4 லட்சம் பேருக்கு தொழில் என்னவாக இருக்கிறது என்றால் குப்பை அள்ளுவதாக இருக்கிறது. அவ்வளவு குப்பைகளை நாம் கொட்டுகிறோம் என்பது ஒன்று. கீழே கிடக்கிற குப்பைகளை பொறுக்கி அதனை விற்று அதையே வாழ்க்கையினுடைய ஜீவனமாக அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொன்று. இதனை விட கொடுமையான செய்திகள் உள்ளே இருக்கின்றன. இன்னமும் இவ்வளவு அறிவியல், இவ்வளவு தொழில்நுட்பம், நாகரிகம் எல்லாம் வளர்ந்து விட்டதற்கு பிறகும் இன்னமும் எடுப்பு கழிப்பறைகள் மிஞ்சி இருக்கின்றன. கைகளால் மலத்தை அள்ளுகிற ஒரு இழி நிலை இன்னமும் நம் நாட்டில் ஏராளமாக இருக்கிறது என்பதை அந்த அறிக்கை சொல்கிறது. குறிப்பாக வட மாநிலங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் பல மாநிலங்கள் இருக்கின்றன.
எனவே இதனை விட இழிவான ஒன்றை நாம் பார்க்க முடியாது. அத்தனை தொழில்நுட்பங்களும் வந்ததற்கு பிறகு கழிவுகளை கைகளால் அள்ளுகிற அந்த நிலைமை இன்னும் இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் வெட்கப்படாமல் வெளிப்படுத்தி இருக்கிற அந்த அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் ஏன் மறைக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு சாதியினரும் நாங்கள் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம், இத்தனை கோடி பேர் இருக்கிறோம் என்று சொல்லுவது வெறும் உத்தேச கணக்குத்தான். அரசாங்கம் முறைப்படி அந்த கணக்கை அறிவிக்கவில்லை. 1871 தொடங்கி 31 வரைக்கும் 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இன்னென்ன சாதியினர் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இந்தந்த சாதியில் இவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் என்கிற கணக்கு சொல்லப்பட்டது. இன்னமும் சொன்னால் 2011 அந்த கணக்கு வெளிவந்ததற்கு பிறகுதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தோன்றுவதற்கே ஒரு காரணம் அங்கே கிடைத்தது. இந்த சாதியைச் சேர்ந்தவர்களிலே படித்தவர்கள் இவ்வளவுதான், ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் 26% படித்திருக்கிறார்கள், மற்ற எந்த சாதியிலும் 2% கூட படிக்கவில்லை என்கிற உண்மையை 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து சொல்லிற்று. அப்போதுதான் எல்லா சமூகத்தில் இருக்கிற மக்களும் படிக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு திராவிட இயக்கம் 1913 தொடங்கிற்று. இது ஒரு பக்கம். அப்படி இல்லாமல் இப்போதும் 31 எடுக்கப்பட்ட கணக்கை வைத்துக்கொண்டு அன்றைக்கு 10 லட்சம் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் 1 கோடி என்று அதை பெருக்கித்தான் எல்லா சமூகத்தினரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், எவ்வளவு பேருடைய வாழ்க்கை அவலத்துக்கு உரியதாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது என்கிற விவரங்களெல்லாம் உண்மையாக அரசினுடைய பதிவிலிருந்து வெளியாகவில்லை. இப்போதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடப்படுமானால் அதற்கு பிறகு 2 நன்மைகள் அதிலே கிடைக்கும். பெரும்பான்மையாக இருக்கிற சாதிகளுக்கு உரிய உரிமைகள் வழங்கப்படும், சிறுபான்மையினராக இருக்கிற சாதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். 2ம் வழங்கப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். எனவே 77 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அந்த கணக்கெடுப்பிலும் ஒரு பகுதியை மட்டும் வெளியிட்டு இன்னொரு பகுதியை மறைப்பது நியாயமில்லை என்பதுதான் இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற விவாதமாக இருக்கிறது.